பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மஷ்ரூம் பேபிகார்ன் மசாலா செஞ்சு காமிக்க போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஒரு கடாயில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதும் அதில் 250 கிராம் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே 150 கிராம் பேபிகார்ன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வதக்கும் போது அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரும். அந்த தண்ணியும் வற்றி நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு, 6 அல்லது 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் வெட்டி வச்ச இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பழுத்த தக்காளியையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளி விழுது, வதக்கி வச்ச மஷ்ரூம் பேபிகார்ன், கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் இந்த மசாலாக்களை எல்லாம் அதில் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுதை இதில் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாம அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் வதக்கும் போது உப்பு சேர்த்ததுனால கொஞ்சம் கவனமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் வந்தால் கூட கிரேவியோட சுவை அப்படியே மாறிடும். அதனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. அதே சமயம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச பேபிகார்னையும் மஷ்ரூமையும் இதோட சேர்த்து கலந்துக்கோங்க. இதில் மஷ்ரூம் பேபிகார்ன் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை. இந்த கிரேவியை பேஸாக வச்சு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பன்னீர், சிக்கன் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கிரேவியோட சுவையை அதிகப்படுத்தும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியா இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. மஷ்ரூம் பேபிகார்ன் மசாலா தயாராகிடுச்சு. இது சப்பாத்தி, ரோட்டி, நான், ரைஸோட கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.